அட போங்கப்பா! உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல. டிப்ரஷனுக்கே போறேன்ப்பா. அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்க ஹேர வந்து அனலைஸ் பண்ணணும்ல. உங்க ஹேர் எப்படி இருக்கு? ஹெல்த்தியா இருக்கா? வீக்கா இருக்கா? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நம்ம பார்க்குறது, தேடுறது, ஓடுறதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றது எல்லாம் போட்டு ஹேர இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் பண்ணி கொட்ட வைக்கிறோம். இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ஏஜ், ஜெண்டர் இவங்கெல்லாம் பார்க்காம செய்யறதுனால, அந்த ஹேர் ஃபால் வந்து ஏன் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹேர சரியா கிளீன் பண்ணாதது தான். நீங்க தேவையில்லாதத ஹேர்ல போட்டு கொட்டுறதுனால தான். ஸோ ஹேர ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கோங்க. அதுக்கு பிரீத்திங் அதாவது அது பிரீத் பண்றதுக்கு நெறைய ஸ்பேஸ் குடுங்க. கண்டிப்பாவே ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் குரோத்திங்ல நெறைய பேர் கவனம் செலுத்த மாட்டீங்க. ஹேர் ஃபால் அதிகமாகுதுன்னா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணி குரோத் பண்ணிக்கோங்க.